எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா ராதா இயக்குனர், ஜேபிபி இயக்குனர். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவுல சொல்றேன். அப்புறம் அந்த ஆசனை நான் சொன்ன உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்.ஆர். பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் புரிஞ்சுடுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சினேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்ல, இப்ப வர வர ரீல்ஸ்லயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டாரு. எங்க வீட்டுல என் ஒய்ஃபு, பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸ் தான் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. அவங்க போற ரீல்ஸும் ஒண்ணுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடறதுனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு பங்கன், அதனால மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி, இந்த நேரத்துல வந்து நம்ம தாம் பங்காளி, கோகுல் பங்காளி, அவங்க வந்து இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்துல வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டுலதான். சுந்தர் பங்காளி வந்து இது மாதிரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனா அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்க ஏதாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான். என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னு உடனே டைரக்டருக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே இந்த கதையை கேட்டோம். அதனால அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டுல தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தாரு, கதை சொன்னாரு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையா செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி சிறப்பா ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கலரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவரு இதே மாதிரி நல்ல நல்ல படங்களா நடிக்கணும், அதுல நாங்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறைய வந்து புதுமுக இயக்குநர்களோட வேலை பார்த்திருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறாங்க. அந்த வகையில இவரும் ஒரு பெரிய டைரக்டரா வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களா இருக்கட்டும், கலவாணியா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து அந்த ஹீரோ மேல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேல அந்த ஃபேமிலி இன்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால அதுல கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், நம்ம பார்க்கும் போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால வந்து அவரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பா வந்துருவாரு. நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலி எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவா இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃப், பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டா, ஒரு ஜாலியா, அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமா, ஒரு அன்பா நல்லா இருக்கு. அவங்க குடும்பத்தை பாக்குறது ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃபரெண்டா இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையா அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து கருணாசனும் நானும் வந்து ஒரு 5 வருஷம் பழக்கம். ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு
15 வருஷம் கழிச்சு இவ்வளவு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் மூலியமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர். ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில ஆம்புலன்ஸ்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. முத எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன் ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே அங்கிட்டு பாருங்க அங்கிட்டு பாருங்க இதுதான் இப்ப அவர் அண்ணன் பேசிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்ல லைட்டா பாருங்க, கண்ணை சுமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்னு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தாரு, கருணாசன் ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ஐடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு. சரி வாங்க இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்கார்ந்தாரு. என்னப்பா டைலாக்? ரைட் ஓகே ரைட். ஹலோ இன்னொரு வித்து இன்னொரு அண்ணா அப்படி இல்லண்ணா எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. ஒரு நேரம் நமக்கு இருந்துச்சு. அடுத்தது அண்ணன் வந்தாரு டுமுன்னாரு. அவர் அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே 3வது டேக்ல அப்படியே என்னைய பார்த்தாரு. இப்பதானே முடிச்சிருக்கேன் நானு சொன்ன. அப்புறம் அவரு 6-7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதா இருக்காப்புல, நல்லா தானே பண்றேன் என்ன ரொம்ப போக நல்லா வரணும். நல்லாத்தான் பண்றேன்னு சொல்ற மாதிரி பண்ணா நல்லாத்தான் வரணும். நமக்கு வரதானே தம்பி நம்ம பண்ண முடியும் அப்படின்னாரு. இல்லனே நல்லா தானே இருக்கு, பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்ல இருந்து அந்த டைரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பிங் பேசினாங்க. டப்பிங்ல இப்ப கரெக்டா என்னை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி டப்பிங்ல நான் வேற முத சென்னை ஸ்லாங் பேசிருக்கேன். அதுல போனோன்னா சென்னை ஸ்லாங் குந்திட்டியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியா பேசிடலாம் அப்படின்ட்டு போனா துண்டியா இல்லைங்க, அது அந்த தூ போடக்கூடாது, தூ பிரதர். ஐயோ என்ன பண்ற இன்னா இல்ல ஐயோ 2வது கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் முடிச்சுட்டேன். அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணன் நைட்டு போனேன். என்னப்பா தம்பி டப்பிங் எல்லாம் முடிச்சியா? முடிச்சுட்டேனே. உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்ன தம்பி சிரிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல நாளைக்கு. சரி போயிட்டு வாங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி நான் ட்ராக் வைஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன். அந்த பேசுறத பார்த்து பேசி விட்டுருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட் பேச வச்சுட்டு சொல்லிட்டாரு டைரக்டர். அதுக்கப்புறம் ஈஸியா போய் அண்ணன் பேசி விட்டாரு. அதே அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால ரொம்ப இல்ல அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா வரக்கூடிய ஒரு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடிச்சதில்ல. நம்ம நடிச்சதெல்லாம் வந்தியா போனியா அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணிருக்கோம். அந்த மெனக்கட்டு இது மைக்கேல் அவர்கள் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இதுல வேலை செஞ்ச நம்ம கேமராமேன், எடிட்டர் சார் அவர்கள், அந்த கவிஞர் அவர்கள், அவங்க பாட்டு மட்டும் எழுதல, ஸ்பாட்லயே ரொம்ப சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணக்கூடியவங்கள அவங்களும் ஒரு. அதனால அந்த படத்துல வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள், அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன், கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியா எழுதணும் உங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்திச்சது. ஏற்கனவே நம்ம அந்த சந்தேகங்கள் படத்தோட விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தாரு. தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்னைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் இவ்வளவு அணித்தரமா அழுத்தமா பேசுறதுக்கு காரணம் கடினமா உழைச்சிருக்காரு. அவருடைய ப்ராடக்ட் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவனா நல்லவனா சொல்ல முடியாது, காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவெல்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு, காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாதுல்ல. ஆனா இவன்கிட்ட காசு இருக்கு, ஆனா அந்த காசு அவன் ஈஸியால சம்பாதிக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனே. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளவுதான், இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளிய, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பர் அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாது என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே, தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமா இருக்கேன் நந்தாவில லொடுக்கு பாண்டியா நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காம போயிட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனா இருப்போம், இல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்பாங்க டேட், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனா அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் தேவைப்பட பண்ணுவோம். என்ன அதுல என்ன இருக்குது? ஏன்னா தேவைப்பட வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு அண்ணன் தான், எனக்கு அண்ணன் தான் அவரு. இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகரா இருந்த ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்துதான் நான் கிராமிய பாடகரா இருந்துதான் வந்தேன். கே சிவகுமார் சார் ஒரு படம் நாட்டாம ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கு நான் வரும். அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்கறது 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் பாட்டு பாடல, நானும் வந்து உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்ப 500 ரூபாய் குடியான்னு சொல்லிதான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபாய் இவர்கிட்ட. அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்க வந்து அவனை ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒண்ணு வாய்ப்புகள் வரணும், வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன், ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு இத்து போன இங்கிட்டு தான் வடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்துல அந்த ஏரியா, அதை உனக்கும் தெரியுமே. இங்க நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்துல கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டு ஏதோ நடந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எதுவுமே இல்லாம இங்க இல்ல, பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதுறங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்க அந்த படத்துல சும்மா இவர் மட்டும் பலரும் இருக்கிறாருன்னு என் மேல எழுதுறியா? சோ அந்த மாதிரி. அதனால இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க. குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் சொல்ல, அது எப்படியாவது எடுத்துக்குவாங்க, பரவாயில்ல, நமக்கு தோன்றவே சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல முதல் எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியா நடிச்ச ஜிவி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதெல்லாம் கூட நடிச்ச படம், யாரு கூட நான் முதல் நடிக்கிறேனோ அது வில்லன்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில நடிச்சதா இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் முதல் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இது இந்த படத்துல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு
அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல அதுல ஒரு படமா இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃப் கிட்ட என் பையன் கிட்ட நான் சொன்னேன். ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்ல, திடீர்னு இல்லட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவங்க தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல 2 கோடி ரூபாய் போச்சு அந்த கொரோனா டயத்துல தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படல, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாக்குனேன். அங்கதான் உட்காந்து அந்த கதையை தம்பிக்கிட்ட கேட்டேன். சோ அப்போ அந்த கதை திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிருச்சு. அப்ப என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலே மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம் தான் இங்க இப்போ நான் சொல்றது விஷயம் வந்து வேற இருந்தாலும் கூட கான்பிடன்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டல, நேத்து வந்து நடிகர்லாம் வீடு கட்டி இருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அவர்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல, சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு. அதனால ரொம்ப எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும் அப்படின்னு. அதனால முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபர் சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன். ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான். உண்மையில எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், இந்த மாதிரி ஒரு மேடை கலைஞனா இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன். அதனால அவன் இடையில உடம்பு சரியில்லாம போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதுல இருந்து இன்னும் ஓப்பனா சொல்ல போனா மரணத்தை வென்ற ஒரு மனிதனா தான் நான் அப்ப பாக்குறேன். உண்மையில அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்தில் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். சோ இங்க இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்ல, பட் நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி, அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அதே மாதிரி உங்க படம் நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா நிறைய சொன்னாங்க. கடல் சிஸ்டம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்றேன். சோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சதுதான். ஏன்னா அப்ப நானும் ஈசி மெம்பரா இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல. அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தேனப்பன்னு சொன்னது உண்மை, அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நான் இல்ல, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனா வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசு தெரியும், லொடுகு பாண்டிய தெரியும், தானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும், ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு 250 கேசட்டுக்கு மேல போட்டிருக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு 4-5 படம். ஆனா என் சக நண்பரா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக நம்ம மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னோட நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமா ஒரே சும்மா ஒரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் குட்டியை வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது. நான் 92ல புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்தா நம்ம 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற. பட் ஆனா வாங்கி இருக்கிறோம் அதுக்கு. அதே மாதிரி சென்னாரெட்டி, பீஸ்மநாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பல திறமையில நீங்க இந்த இடத்துக்கு சும்மா இங்க வந்து உட்காரல, ஓசியில எல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால நாம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் பாசிலியாவில் இருக்கான். அவன் இங்க இருந்தான். அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த கோவில் இருக்கான், என் தம்பி தான் மூத்த டாமனிக்கு திருநெல்வேலி போயிருக்கான். சோ நாங்க எல்லாரும் தான் இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளியும் குறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் இங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டான்.
நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூம்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பர் எல்லாம் நான் கிடையாது. அதையும் நீ மனசுல வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வயிற்ற குறைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்யறவங்க நான் சொல்றேன். யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகரா இந்த காலத்துல இருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டைப்படத்துல என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்றேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்துக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களானால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததில் பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப எல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டே வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பத்தி சொல்லணும். மேடம் சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட் கேட்கறாங்க அப்படின்ட்டு இப்ப இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியா ஒரு ஆபீஸ் போட்டு இல்ல ஃப்ரீயா இல்ல, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு. அது கவருக்கேத்த கவர் போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும். ஏன்னா நாளைக்கு அங்க கவர், எந்த கவரையுமே கவர் பண்றதுதான். அதனால வந்து பாருங்க, இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால வந்து கேமரா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவரோட எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும், கரெக்டா பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியா ஆபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ண சொன்ன மாதிரி இப்ப அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்ப இல்ல மேடம் இருங்க, நீங்க பிளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்கிறது, என்னை கூடி சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவன தேனப்பண்ண சொன்ன நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே இருக்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியில தலைப்பு செய்தியா வரணும். படத்துடைய தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலிகிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல, கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே, அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்ட் எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு போன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்ப நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதான் குடும்பத்தோட இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு.
அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுல் அண்ணன், தாமண்ணன், 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் பண்ணாரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருங்க அப்படின்னு. ஆனா கூப்பிட்டா கண்டிப்பா எங்கேனாலும் வந்துருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னு. இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம் யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர். ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு. உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு. அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு வரலையாதே. ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்கா வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்துல 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்னு விமல் சாரு, இன்னொன்னு வந்து கருணாசன். 2 பேர் தான் படம் ஃபுல்லா. அப்ப நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி, ஒத்த செருப்பு மாதிரி, இது 2 பேர் தான் படம் ஃபுல்லா அடிச்சிருக்காங்க, வேற யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி. அந்த பாடிய கூட நான் எடுத்திருப்பேனே அப்படின்னு. பாடி இல்ல நீங்க எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனா பாடியில நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு, அதானே பாடி லாங்குவேஜ். நீங்க ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிட்டுறேன் அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லியது அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் கருணாசன் வந்து, அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாட மேச்சமா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டணுமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்பவுமே எங்க அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்ப நீங்க கைதட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா. எனக்கு தான் கேமரா புடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரப்போ படக்கும் நீங்க புடிச்சு கைதட்டா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமா தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியால பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இப்ப லைன்ல வந்தாரு. இவரை பத்தி சொன்னாரு. அவரை பத்தி முக்கியமான விஷயத்த எங்க அண்ணன் ஸ்நேகன் சொல்லுவாரு. அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பா சொன்னாரு. கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்க இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது, நீங்க கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்ல இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இது உடம்பு வேற சரியில்லையா? இல்லங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டுல நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்ல. மாப்பிள்ளை வீட்டுல நல்லது கெட்டா முதல் ஆளா நான் நிப்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதிராஜா படம் மாதிரி சலார் 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 அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாமே அப்படின்னு போன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரிதான், அவர் நார்மலா பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? என்ன அந்த அங்க போயிட்டு இருக்கோம். இல்ல இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு அப்படியே புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள வச்சிருந்துவேன். இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா
சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதுல வைக்கணும். இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதுல வைக்கணும். ஆமா மாமா, காலையில இருந்து உடம்பு முடியல, ஒரு வயிற்றான வந்து அதுக்கு இல்லையா வந்துருவீங்க மாமா, என்னமா நீங்க எல்லாம் இப்படி மாமா. சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு. அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன், பொதுவா நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்பதான் நான் பாக்குறேன். பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு. நானும் ஸ்னேகன் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவர்கள்லாம் வரும்போதுலாம் கிரேன் எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. கிரேனுக்கு எதுக்குடா வாழையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போக சொல்ற, கரெக்டா இருக்கும்டான்னு. அவர் சொன்னார், கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சி அளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவருக்கு குருவா இருக்காரு, அவர் ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆளுதான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அப்படி ஓரத்துல நிக்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருங்க, அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ள எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் விழா நாயகன், அவருக்கு 4வது படம், 4வது படம் இல்ல 40 படம் பண்ணணும். அப்பப்ப மாப்பிள்ள நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ள மன்னர் வகையராக அப்புறம் நானே என் மாப்பிள்ளை இன்னும் ஒண்ணு சேராம இருக்கும். இப்ப அடுத்து எழில் சார் படத்துல ஒண்ணு சேர போறோம். அதுக்கப்புறம் கலகலப்புல என்னன்றது தெரியல, எப்படின்னு பாப்போம். மாப்பிள்ள இதெல்லாம் அப்பப்ப போட்டுக்கிறது, அது காட்டு வாரத்தில் அப்படி போயிட்டு அப்படி போனங்கள் வந்துடும், அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் அண்ணன் தாமண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று ஜேபிபி டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. 2வது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி. அவர் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நான் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா 2வது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்ப்பதே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதேமாரி வந்து சங்கரனம் பேசும்போது, ரௌபசங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். 2வது, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4 - வந்தாலும் 1 வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன்
அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்தில் அரசியலாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், திரையாக இருக்கட்டும், மேடை பாடல்களாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் இந்த நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இது வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடி கிங்கை நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகாக வந்து தெரியும். அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்குற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துல தான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும். அந்த வகையில் ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேர் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்தில் அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்டில் வந்தாங்க அந்த பாட்டில். அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லலை. ஆனால் வெளியில் பார்த்தா அவங்க எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவ்வளோ குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனால் அந்த படத்தில் வரும்போது அந்த 2 பேரும் வந்து இறங்கி அந்த தாமோண்ணனும் கோகுலண்ணனும் இறங்கி உள்ளே வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நடிங்கண்ணா. ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபசங்கரன் சொன்ன மாதிரி தான், நான் எங்கிருந்தோ வந்தேன் என்னமோ நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சி. ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து ஒரு பிரசவ வாழில் இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும்போது மனைவியாட்டியே ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதாக இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வலி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. பார்த்தீங்களா, மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லா பேருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்கே வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை.
ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்து கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி, கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அடங்கியிருக்கிறார். எனக்கு என்னமோ அந்த அண்ணன் தேனப்பன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுற்றி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம்தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசோ சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்குண்டாம்பா. கடல்ல நீ எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓஹோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த மேடையில் அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்தில் அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம்.